என்ன தாண்டவராயா? டெய்லர் கடையில உட்கார்ந்து இருக்கிற, துணி தைக்க கொடுக்க போறியா? இல்ல, ஷேவிங் பண்றதுக்கு. உனக்கு கொழுப்புல ஒண்ணும் குறைச்சல் இல்லையா? ஆமா, சட்டையா ஜிப்பாவா? ஜாக்கெட். உனக்கு ஜாக்கெட்டா? கூறுகட்டத்தனமா பேசாதியா. என் மகளுக்கு ஜாக்கெட் தைக்கணும், எவ்வளவு துணி வேணும்னு கேட்க வந்தேன். ஆமா, நீ எதுக்கு வந்த? வேட்டி தைக்கணும். என்னது, வேட்டி தைக்கணுமா? கேனத்தனமா கேட்காத. புது வேட்டிக்கு ஓரம் அடிக்கணும், அதுக்காக வந்தேன். யார் இங்க? அனாவசியம் பேசக்கூடாது. எனக்கு வெட்டு 1 துண்டு 2 இருக்கணும். வந்த விஷயம் என்ன? முதல்ல ஒரு சின்ன சந்தேகம். என்ன, நான் டெய்லரா இல்லையா? வாயை கூட தச்சு காமிக்கிறேன். ஐயா, அது இல்லைங்க. வெளியே கோல்மால் டெய்லர்னு போர்டு போட்டிருக்குதே, உங்களை நம்பி துணியை கொடுக்கலாங்களா? நீங்க கேட்டது சரியான சந்தேகம். நான் ஏன் கோல்மால்னு போட்டு போட்டுக்க தெரியுமா? என் பேர் கோபாலு, சுருக்கனா கோல். எங்க அக்கா பேரு மாலதி, சுருக்கனா மால். ரெண்டையும் கூட்டுங்க, கோல்மால். நல்ல வேலை, உங்க பேரு குப்பு, உங்க அக்கா பேரு மஞ்சுன்னு இல்லாம போச்சு. சுருக்கினா ரொம்ப வேடிக்கையா இருக்கும் இல்ல? நிறுத்தியா? எதுக்கு வந்த? என் மகளுக்கு ஜாக்கெட் தைக்கணும். எளவு போட பாத்தியா? பாட்டனே. பெண்களுக்கு பெண்களால் அளவு எடுக்கப்படும். உன் மகள் அனுப்பு, எங்க அக்கா அளவு எடுப்பாங்க. உங்க அக்காவுக்கு தைக்க தெரியுமா? நான் பாக்கணுமே. அவ தச்சு துணியவா? இல்ல, அக்காவியே. உடம்பு எப்படி இருக்கு? சரதா, உங்களுக்கு வைத்தியம் கூட பார்க்க தெரியுமா? இல்ல, நீ ஏதாவது பேசுன அவ போய் உன்னை வைத்தியரை பார்க்க சொல்லுவா. திமிர பாத்தியாயா? நான் யாருன்னு சொல்லிவை. இவர் அரசாங்க உத்தியோகம் பார்க்கிறாரு, சின்ன சம்பளத்துக்கு. சிங்கதுரையிட்ட ஜால்ரா போடுறாரு, பெரிய கூலிக்கு. சிங்கதுரைனா இந்த ஊருக்கே சிம்ம சொப்பனம். ஏதோ நல்லவரா இருக்கீங்க, புதுசா கடை ஆரம்பிச்சிருக்கீங்க. எதுக்கு உங்க அக்காவை சர்வ ஜாக்கிரதையா பாத்துக்குங்க. சிங்கதுரை கண்ணு அவ மேல விழுந்துருச்சுன்னா காஜா எடுத்துருவாரு. எங்க அக்கா பத்தி உனக்கு தெரியாத? ஒரே நேரத்துல 10 பேரை காஜா எடுப்பான். ஏயா இதையெல்லாம் இங்க பேசிக்கிட்டு? என் மக வருவா, அளவெடுக்க சொல்லு உங்க அக்கா கிட்ட. இந்த வேட்டிக்கு ஓரம் தைச்சு வைங்க. காசு கேட்காம நாசூக்கா நடந்துகிட்டா உங்களை பத்தி சிங்கதுரை கிட்ட சிறப்பா 4 வார்த்தை சொல்லி வைக்கிறேன். எதுக்கும் அக்காவை ஜாக்கிரதையா பாத்துக்குங்க. என்ன சுண்டி கூப்பிடுற? ஸ்டூல் எங்க எடுத்து வந்த? வெளியில இருந்து. வெளியே எடுத்து கொடு. என்ன ஏன் இந்த எடுபடி இப்படி பேசிட்டு போறான்? அவன் சொல்றது பூராமே உண்மை தம்பி. துணி கிழிஞ்சா மறுபடி தைச்சு போட்டுக்கலாம். கற்பிழந்துட்டா. என்ன மூளை, என்ன மூளை? உங்க மூளை இங்க இருக்க கூடாது. வேற எங்க இருக்கணும்? மிலிட்டரி ஹோட்டல்ல. வர்றாங்க பாரு. பாத்துமா, பாதையில குண்டை விட குழி அதிகமா இருக்கும். என்ன அது? ரோடுங்க. அது தெரியுது. கிராமத்துல தார் ரோடு போடுறதுக்கு சிங்கதுரை கான்ட்ராக்ட் எடுத்துக்கிட்டாரு. அதுக்கான பேமெண்ட்ஸையும் வாங்கிட்டாரு. ஆனா தார் ரோடே காணுமையா? என்னையா காரணம்? அது ஒரு பச்சாதாபங்க. என்னது? கிராமத்து ஜனங்களுக்கு கால்ல செருப்பு போட்டு நடக்கிற பழக்கம் கிடையாதுங்க. தார் ரோடு போட்டோம்னா உச்சி வெயில்ல ஜனங்க நடக்கிறப்போ பாதம் வெந்து வெம்பி போயிடும். மக்கள் பாதம் மகேசன் பாதம்ங்கிற ஒரு நல்ல எண்ணத்துல தார் ரோடு போடுறதையே விட்டுட்டாருங்க. அதுக்கு வாங்கின பணம்? அது ஒண்ணு இல்லைங்க, பசி அப்போ. ஆமா, கோழி பண்ண வச்சா 10 பேருக்கு வேலை கிடைக்கும்னு சொல்லி சிங்கதுரை 50,000 பணம் வாங்கினாரே, எங்கே அந்த கோழி பண்ண? இந்த ஊர்ல கோழி திருடன்வா ஜாஸ்திங்க. கோழி பண்ண ஆரம்பிச்சா கோழிங்க காணாம போயிடும். அப்புறம் அரசாங்கத்துக்கு பதில் சொல்ல வேண்டி வருமேன்னு சொல்லி கோழிகளை மட்டும் வாங்கினாரு, பண்ணே ஆரம்பிக்கலீங்க. அப்ப அந்த கோழியெல்லாம் பிரியாணி தான். அதெல்லாம் போட்டோம். இந்த குடி தண்ணீருக்காக கிராமத்துல 7-8 கிணறு வெட்டுறேன்னு சொல்லி சிங்கதுரை பணம் வாங்கியிருக்காரு. ஆனா நான் பார்த்த வரைக்கும் கிணத்தையும் காணோம், தண்ணீரையும் காணோம். ஏன்? அது ஒரு கண்ணீர் கதைங்க. மேட்டு தெருல ஓட்டு வீட்டுல இருக்கிற உலகநாதனுக்கு அன்னக்கிளி அன்னக்கிளின்னு ஒரு பொண்ணு இருந்துச்சு. அது கல்யாணம் பண்ணிக்கணும்னு துடியா துடிச்சுதுங்க. ஆனா மாப்பிள்ள அமையல. அதனால ஒரு நாள் பாழுங்கடத்துல விழுந்து தற்கொலை பண்ணிக்கிச்சுங்க. மேலும் மேலும் இந்த ஊர்ல கிணறுகளை வெட்டினா கல்யாணம் ஆகாத பொண்ணுங்களுக்கெல்லாம் அந்த மாதிரி என்ன வருமேன்னு பயந்து கிணறு வெட்டுறதை விட்டுட்டாருங்க. கிணறுக்கு வாங்கின பணம்? தண்ணி தான். ஐயோ, தலை சுத்துற மாதிரி இருக்கே. அம்மா, அந்த சட்டை யார்ட்ட வாங்கின? யார்ட்ட வாங்கின? என்ன? டெய்லர் ஜாக்கெட் தைக்கணும். ஜாக்கெட் தானே, தச்சுட்டா போச்சு. இரு, போர்டுல பொம்பளை அளவு எடுக்கிறதா போட்டிருக்கு. நீ அளவு எடுக்கிற? நீ போட பாத்துட்டியா? இரு, எங்க அக்கா மாலுவ கூப்பிடுறேன். மாலு, மாலு.
நட்டு 38. ஏமா நீ யாருமா? வீச்சேருவா வீராசாமியோட சம்சாரம். நீ அளவு ஜெயிட்டே வந்து கொடுமா. போயிட்டு நாளைக்கு வரியா? யார் பார்க்கல. இந்த துண்டுக்கு விவஸ்தையே இல்ல. என்னடா தண்ணி இவ்வளவு ஜில்லுன்னு இருக்கு? எங்கடா போச்சு? இருந்துச்சு. என்னது சோப்பு கையில இருக்கும் போது பனியார மாதிரி இருந்துச்சு, இப்போ ஒரு மாதிரி இருக்குது. ஆஹா, தடவை தடவை சுகமா இருக்க. சோப்புக்கு பதிலா இதே தேய்ச்சிக்கலாம் போல இருக்க. காலு ஆத்தா ஆத்தா, நான் தான் தினம் கும்பிடுறேன்னு. இது ஆத்தா கால் இல்லையே. ஐயோ, நீங்க யாரு? குழப்பமா இருக்க. என்னங்க பாத்ரூம் வரைக்கும் வந்துட்டீங்க? ஏன் வரக்கூடாதா? விட்டா உள்ளே வந்துருவீங்க போல இருக்க. தயவு செஞ்சு கொஞ்சம் வெளியே போறீங்களா? வீட்டுக்கு வந்தவங்கள வாங்கன்னு கூப்பிடாம வெளியே போ சொல்றீங்களே. நீங்க வீட்டுக்கு வந்திருந்தா கூப்பிட்டுருப்ப. பாத்ரூம் கீழே வந்திருக்கீங்க. சரி, உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும், வெளியே வாங்க. இப்ப நான் ஒரு மாதிரியா இருக்க, வெளியே வர முடியாது. விஷயத்த சொல்லுங்க. இருட்டுல கடந்த உங்க ஊரு வெளிச்சத்துக்கு வர போகுது. ஐ மீன், எல்லா தெருவுக்கும் லைட் போட போறோம். அதுக்கு நீங்களும் வரணும். இந்த துண்டை கட்டிக்கிட்ட வா. நீங்க எப்படி வந்தாலும் சரி, ஆனா கண்டிப்பா வரணும். ஏன்னா நீங்க படிச்சவர் இல்ல. எஸ் எஸ். பாத்ரூம்ல நீங்க பாடின இங்கிலீஷ் பாட்டு ரியலி சூப்பர். இங்கிலீஷ் பாட்டா? என்னடா இவ பாத்ரூம்ல நான் எங்க இங்கிலீஷ் பாட்டு பாடினேன்? ஓ, நான் குளிர்ல வளர்னது இவளுக்கு இங்கிலீஷ் பாட்டு மாதிரி கேட்டிருக்குமோ? டேய் சின்ன சாமி, உனக்கு சுக்கிரதசியோ சனி தசியோ தெரியலையா? அத்தா, என்னடா தூங்குறியா? ஏண்டா? ஒண்ணும் இல்ல, தூங்கு. ஏண்டா நிறுத்திட்ட? அதுக்கு மேல போனா தப்பாயிடும் அத்தா. எதுக்கு மேல போனா? ஒண்ணும் இல்ல. டேய், நீ வர வர ஒரு மாதிரியாவே ஆயிட்ட. சுருளிப்பட்டி சுப்பையாவை கூப்பிட்டு வைத்திய பார்த்தா தான் நீ சரிப்பட்டு வருவ. ஏண்டா, இன்னும் உனக்கு தூக்கம் வரலையா? எனக்கு பாத்ரூம் தான் வருதாத்தா. வந்தா போயிட்டு வந்து படையண்டா. எனக்கு பாத்ரூம் ஞாபகம் தான் வருதாத்தா. ஏண்டா இப்படி என்ன குழப்புற? வந்த தூக்கம் போயிட போகுது. அத்தா, நான் காலையில பாத்ரூம்ல முகம் கழுவிட்டு இருந்தேனா, முகம் பூரா சோப்பு நிறைய இருந்துச்சா. அப்போ சோப்பு நழுவி கீழே விழுந்து பாத்ரூம் வெளியே போயிடுச்சு. அப்பதான் நம்ம ஊருக்கு வந்திருக்க புதுசா ஒரு பொண்ணு, அது பேர் என்ன, சீதா. என்னதா காத்து நின்னு போச்சா? அந்த சோப்பு நீதான் எடுத்து கொடுத்தேன்னு நினைச்சேனா? சோப்பா? நீ இல்ல, நீ இல்ல. அத்தா, அந்த சோப்பை எங்க விட்ட? பாத்ரூம்ல. அது இல்ல அத்தா, அந்த சோப்பு கதையை எங்க விட்டேன்னா? ஏன் அத்தா அப்படி பாக்குற? உங்க அப்பா கூட இப்படித்தான், எப்பவும் தொண பேசிட்டே இருப்பாரு. நீ பிறந்த எல்லா குழந்தையும் அழுதுகிட்டே பிறக்கும், நீ பேசிக்கிட்டே பிறந்த, இன்னும் பேசிக்கிட்டு இருக்க. எப்ப தாண்டா நிறுத்த போற? அத்தா, நான் வேணும்னா உனக்கு தொந்தரவு பண்ணாம தெருவில் ஒரு சுத்திட்டு வரவா? இப்ப நீ படுக்கல, நான் எந்திரிச்சு பாட ஆரம்பிச்சிருவேன். அத்தா வேண்டாம், நீ பாடினா ஊரே முழிச்சுக்கும். போய் படு. சரி.
ஆச்சுதான் ஆச்சு ஒன்றும் தெரியாத பச்சை பிள்ளையா இருக்கானே. ஆத்தா என்னடா அந்த சோப்பு